உனக்கு நல்ல விளையாட தெரிஞ்சா போதும், உனக்குன்னு ஒரு எதிர்காலம் இருக்குங்கிறத நிரூபிச்சுட்டு வராங்க திமுக தலைமையிலான தமிழ்நாடு அரசு. கிட்டத்தட்ட ரொம்ப வருஷ காலமா இல்லாத இந்த ஒரு மாற்றம் இந்த 4 வருஷத்துல மட்டும் எப்படி நடந்துச்சு? விளையாட்டுத்துறை அதிகாரிகளும் இந்த துறைக்கு அமைச்சராக இருக்கிற உதயநிதி ஸ்டாலினும் அப்படி என்ன பண்ணாங்கன்னு பல பேர் கேட்கறத பார்க்க முடியுது. விளையாட்டுத்துறையில் நடந்த இந்த ஒரு தலைகீழ் மாற்றத்துக்கு காரணம் என்ன தெரியுமா? இதுக்கெல்லாம் தொடக்க புள்ளியா அமைஞ்சது கடந்த 2022ஆம் ஆண்டு நடந்த செஸ் ஒலிம்பியாட் போட்டி. தமிழ்நாடு அரசு 114 கோடி ரூபாய் செலவில் மாமல்லபுரத்தில் நடத்தின இந்த செஸ் ஒலிம்பியாட் போட்டி தமிழ்நாடு அரசுக்கு உலக புகழ வாங்கி தந்துச்சு. தமிழ்நாட்டோட வரலாற்றையும் சாதனையையும் உலகம் முழுக்க கொண்டு செல்ல ஒரு பிளாட்ஃபார்மா அமைஞ்சது. கிட்டத்தட்ட 186 உலக நாடுகள்ல இருந்து 1654 வீரர்கள் கலந்துகிட்டாங்க. இப்படி உலகமே வியந்த இப்படி ஒரு போட்டியை நடத்தின தமிழ்நாடு அரசுக்காக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு மேன் ஆஃப் தி இயர் விருது வழங்கி சிறப்பிச்சாங்க ஆசிய செஸ் கூட்டமைப்பு. இதுக்கப்புறம் இந்தியா முழுக்க பேச தொடங்கிய ஒரு போட்டி தான் சென்னையில நடந்த ஃபார்முலா 4 கார் பந்தயம். உலகின் முன்னணி கார் பந்தய வீரர்கள் இந்த போட்டியில பங்கேற்றதுனால இந்த போட்டி இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பல பெருமைகளை தேடி தந்துச்சு. அது மட்டும் இல்லாம சர்வதேச டென்னிஸ் சாம்பியன்ஷிப் போட்டி, ஸ்குவாஷ் உலகக்கோப்பை போட்டி, ஆசிய ஆண்கள் ஹாக்கி சாம்பியன்ஷிப் போட்டி, கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டு போட்டி, சர்வதேச அலைசறுக்கு போட்டி, முதலமைச்சர் கோப்பை போட்டிகள், இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். தேசிய அளவிலையும் உலக அளவிலையும் கவனம் ஈர்த்த இந்த போட்டிகள் வெறும் 4 ஆண்டுகள் நடந்துச்சுன்னு சொன்னா நம்மளால நம்ப முடியுதா? ஆனா அதுதான் உண்மை. இதுக்காக தமிழ்நாடு அரசும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் எடுத்த முன்னெடுப்புகளும் கொண்டு வந்த திட்டங்களும் ஏராளம் இருக்கு. இதுல முக்கியமானது சாம்பியன்ஸ் அறக்கட்டளை திட்டம். இதனால ஏழை எளிய விளிம்பு நிலையில இருக்கிற விளையாட்டு வீரர்களுக்கு பொருளாதார உதவி கிடைக்கும். அதே போல உயர்ந்த ஊக்கத்தொகை வழங்கும் திட்டம். ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் அமைச்சரின் சிறு விளையாட்டு அரங்கங்கள் அமைக்கும் திட்டம். கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் திட்டம். விளையாட்டு வீரர்களுக்கு அரசு துறைகளில் வேலை வாய்ப்பு. நலிவடைந்த வீரர் வீராங்கனைகளுக்கு ஓய்வூதிய திட்டம், ஒலிம்பிக் அகாடமிகள் திட்டம், மிஷன் இன்டர்நேஷனல் மெடல் திட்டம் அப்படின்னு நிறைய திட்டங்களை அடுக்கடுக்கா சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த திட்டத்துக்கெல்லாம் பலனா இந்திய அளவில் விளையாட்டுத்துறையில சிறந்து விளங்குகிற மாநிலமா தமிழ்நாட்டுக்கு 2 விருதுகள் கொடுத்திருக்காங்க ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் அமைப்பு. அது மட்டும் இல்லாம இந்த துறையை ஊக்குவிக்கிறதுக்காக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கும் ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் ஆசஸ் விருது வழங்கி பெருமைப்படுத்தியிருக்காங்க. இப்படியான திட்டங்கள் மற்றும் சாதனைகளால விளையாட்டுத்துறையின் தலைநகரமா தமிழ்நாடு இருக்கிறதா ஒவ்வொரு வீரர்களும், விளையாட்டுத்துறை நிபுணர்களும், பயிற்சியாளர்களும் ரொம்பவே பெருமைப்படுறாங்க.